சின்னஸ்லேருந்து கிரிக்கெட் ஆசை. அதுலேருந்து எங்கள் அப்பா தான் வந்து எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணுறது கூட. நல்லா விளாடணும். அதே மாதிரி அவட்ட ஆசையம்படியே கிரிக்கெட்டில் சேர்ந்தேன். அது மாதிரி ஸ்கூலில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. முதல்ல அண்டர் 15 மட்டும் பாஸ் பவுலிங் போட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் 17 விளாடி ஃபர்ஸ்ட் இயர் விளாடினோன்னா 19 ஸ்ரீலங்காவுக்கு விளாடினான். 19 ஸ்ரீலங்கா இந்தியா ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் எல்லா சீரீஸும் இருந்தேன். அப்படி மூவ் ஆன எல்பி வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஸ்டலியன்ஸ். அது வந்து அதான் முதலாவது சான்ஸ் வந்து அது வந்து மறக்கல லைஃப்பில். அந்த மூவ்மெண்ட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாம் ஒரு இப்போ வந்து கனவு மாதிரி அப்படியே ஞாபகத்து கூட வராது. அதெல்லாம் அப்படியெல்லாம் மறந்து போய் கொண்டே இருக்கும் லைஃப்பில். ஒவ்வொரு புது இது வேறு அதே மாதிரி ஜாப்பனா கிங்ஸ் இப்போ வந்திருக்கு. குட் ஜேர்னி சொல்லுறது. எல்பிஎல் விளையாடி பார்த்துட்டு உள்ளுக்கு விளையாடிட்டு நேஷனலுக்கு ட்ரைவ் பண்ணுவோம்ப்பா. இப்போ வந்து இலங்கை டீமில் வந்து எங்களுக்கு விளையாடுறதுல சந்தோஷம். அதை விட டபுள் சந்தோஷம் அவருக்கு இருக்குது. அவர் வந்து சொல்லிக்கார் அப்பாக்காண்டி இருக்க நான் நேஷனல் ட்ரைவ் பண்ணி விளையாடத்தான் போகணும். எங்களுக்கு விட ஊர் மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக வேண்டாம். தமிழ் பிள்ளைகள் விளையாடுற ரீதியில் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் சப்போர்ட் பண்ணி அப்புறம் சென்ட்ரல் காலேஜ் படித்தேன். ஸ்கூல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு. ஸ்பெஷலிஸ்ட் வந்து எஃப்னால் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி அச்சீவ் பண்ணுறதுன்றது பெரிய கஷ்டம். மேபி நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு எஃப்னால் டேவ் பெருமை நம்புறேன். வந்தால் நிறைய பிளேஸ் வருவாங்க. எல்லாருக்கும் ஒருத்தன் மேலே வந்தால் இன்னொருத்தன் வருவாங்க. எப்போயுமே ஈஸியாக கட்ச் பண்ணி வந்துடுவாங்க. பிளாட்ஃபார்ம் வந்து முதல் ஃபர்ஸ்ட் இயர் வந்து விளையாடிக்க உண்மையாகவே நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக அந்த சப்போர்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும். கடந்த வருஷம் இருக்கபடி எனக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரெஷர் இருக்கா அந்த மைண்டில். இந்த வருஷம் வந்து சரியாக ப்ரெஷர் நான் மட்டும் தான். நானும் மயதிக்ஷனையும் பெஸ்ட் ஒரு டீமில் ஒரு பாட்டாக இருக்கேன். இந்த வருஷம் முதல்ல வந்து பாட்டாக இல்லாமல் எக்ஸ்ட்ரா மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணிக்கிறோம். பாட்டாக இருக்கபடியாக நிறைய இந்த இயர் வந்து நிறைய ஃபீல் ஆகுது. இப்போ இன்றைக்கு குவாலிஃபை ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப இந்த வெளிக்கிடையும் சரியாக யோசிச்சு இந்த முறை இந்த பாட்டு இருக்குது, இந்த பாட்டு நான் நல்லா முடிக்க வேண்டியது தான் திங்க் பண்ணி வந்திருக்கேன். So I feel he's one of the future star because of if something happened to Vanidu, so we don't have any good leg spinners. So we all from so down to earth, So when he's success means so that's a happiness. சினியர்ஸ்லேருந்து ஒரு ட்ரீம் ஒன்று இருக்குது. இந்தியன் பிளேயர் அஸ்வின் அண்ணா தமிழ் தான். அவர் மீட் பண்ணணும், அவரோட விளையாடணுன்ற ஆசை நிறைய காலமாக இருக்குது. அவரை மீட் பண்ணாடியும் அவரை மீட் பண்ணி நிறைய டிப்ஸ் கொடுக்கணும் சின்னஸ்லேருந்து ஆசை. அந்த ட்ரீம் ஒன்று உண்மையாக இருக்குது. நேஷனல் விளையாடணும் இல்லை, அது வந்து எனக்கு ட்ரீம் ஒன்று இருக்குது. அப்படியே மீட் பண்ணணும் வந்து. அதே மாதிரி இப்போ எல்லா ஆசையும் வந்து நேஷனல் விளையாடணும், அப்பா ஆசை வந்து நேஷனல் விளையாடணும். டைம் ஒரு 2-3 years டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இவர் போய்க்க நான் சொல்லிவிட்டேன் என்னண்டா, சரி இது 3வது ட்ரீம் தானே, கப்பு உங்களுக்கு கிடைக்கணும், நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா செய்யணும், உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து விளையாடுங்க, இந்த முறை எப்படியாவது இதண்டணும். அப்போ உங்களுக்கு இது எல்லாருக்கும் முக்கியமான மேட்ச் தானே இது சொல்லி ஆளுங்க பெஸ்ட் பண்ணி அனுப்பி விட்டு கிடக்கு. இந்த முறை வின் பண்ணிடுவோம்னு நம்புகிறோம். So Vijaykanth Vyaskanth, if he can go on and follow this pathway and make it to the Sri Lankan team, there'll be a lot more youngsters from all part of the island believing that they can go on, compete with the best and make a difference, and that's what we all want. Lanka Premier League 2022. Win together.